உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கொஞ்சம் இருங்க. இது உண்மையா பொய்யானலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நம்புறேன். இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. சரி, இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. லீலா, என்ன இது? உங்க மனசுல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம்னு சத்தியம் பண்ணுங்க. எப்பவும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். வேற யாருக்கும் என் மனசுல இடமே கிடையாது. இனி யாரும் வரவும் மாட்டாங்க. இது சத்தியம். அண்ணாமலை, இந்த முறை நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மொத்த குடும்பத்தையும் இந்த ஒத்த போட்டோவை வச்சு கதற விடுற. என்ன வெண்ணிலா, சமையல் வாசம் தூக்குது. 1000 சொல்லு, உன்னை சமையல்ல அடிச்சுக்க ஆளே இல்லடி. ஆமா, மீனாவதி அத்தை ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லக்கா, அத்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏன் இப்படி பண்றாங்க? கண்டதை நினைச்சு அவங்க உடம்ப அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அத்தைய நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு. அப்படி வெங்கடேசன் மாமா என்னதான் பண்ணாரு? மாமா ஆபீஸ்ல இருக்கேன்னு பொய் சொன்னதுக்கா அத்தை இவ்ளோ கோவப்பட்டாங்க? இல்லக்கா, மாமா கார்ல இன்னொரு லேடி யாரோ இருந்தாங்க. அத பார்த்துதான் அத்தை ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அது யாராவது ஆபீஸ் ஸ்டாஃபா கூட இருக்கலாம். இதுக்கா இவ்ளோ டென்ஷன் ஆனாங்க? அது இல்லக்கா, ஆபீஸ் ஸ்டாஃபா இருந்திருந்தா மாமா உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஆபீஸ்ல இருக்கேன்னு அவர் பொய் சொல்லணும்? அதுதான் அத்தையால ஏத்துக்க முடியல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. மாமா கார்ல யாரோ பொண்ணு இருந்தாங்களா? யாரா இருக்கும்? அப்ப மாமாவும் அண்ணாமலையும் சேர்ந்து அந்த பொண்ணு விஷயத்தை தான் மறைக்கிறாங்களா? ஏதோ இடிக்குது. அக்கா, அத்தையும் மாமாவும் சமாதானம் ஆயிட்டாங்க. நீ கண்டதை யோசிச்சு ஏதாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுறாத. சச்சே, நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே டைவர்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டேன். உங்க வைஃப் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்களுக்கு இதுல சம்மதம் தானே? லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட மாட்டாங்களே? இல்ல சார், அவங்களுக்கு ஓகே தான் சார். எதுக்கும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் 2 நாள்ல கோர்ட்டுக்கு ஹியரிங் வர மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு ஜட்ஜ் முன்னாடி எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தான் சார் பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட கிளியரா பேசி கூட்டிட்டு வாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சார். அப்ப நான் மத்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். மியூச்சுவல் கேஸ்ங்கிறதுனால சீக்கிரமே டைவர்ஸ் கிடைச்சிரும் சார். நீங்க ரிலாக்ஸா உங்க பிசினஸ பாருங்க சார். மத்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரி, ஓகே சார். லாயர் 2 நாள்ல கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. இதை எப்படி வெண்ணிலா கிட்ட சொல்றது? ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கா. இந்த நேரத்துல எப்படி? வாங்க வா வா, வேகமா வா. என்ன பெரியமா, பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. ஃபேஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆமா, அண்ணாமலை இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? ஃபுல் டே நம்ம கூட தான் இருக்க போறாளாம்.
நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ் போகாம இருக்க மாட்டீங்களே அத்தை? என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லம்மா, உங்க எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இன்னைக்கு வீட்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாய், அப்போ இன்னைக்கு வீட்ல ஃபுல் ஃபன் தானா? சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் போகலன்னு சொன்னதும் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. பின்ன வேலை வேலைன்னு அத்தை பிஸியாவே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறாங்கன்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க திடீர்னு லீவ் போடுறாங்கன்னா ஏதோ இடிக்குது. சரிங்கம்மா, நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரும். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்ல இருக்கலாம். அம்மா இல்லம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதாம்மா. சித்தியே சொல்றாங்க, அப்புறம் என்னடா ஒர்க்கு? அது எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நாளைக்கு போய் பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ வீட்லயே இரு. ஆ டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. நீ முதல்ல சட்டையை காட்டு. அண்ணா. காட்டு சட்டையை. சரி, எல்லாரும் வீட்ல இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பிளான்? நாமெல்லாம் ஒன்னா விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க ஏதாவது கேம் விளையாடலாம். கேம் முடியற வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது. முக்கியமா யாரும் போனை யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாரும் போனை டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு வந்துருங்க.